சில இழப்புகள் நடந்த தருணத்தில் புரியாது. காலம் கடந்த பிறகுதான் அதன் உண்மையான மதிப்பு தெரிய வரும். குறிப்பாக நம்முடைய அன்பையும் உண்மையையும் அக்கறையையும் சாதாரணமாக நினைத்து புறக்கணித்தவர்களுக்கு ஒரு நாள் அவர்கள் இழந்தது எவ்வளவு பெரியது என்பதை வாழ்க்கை உணர்த்தும். ஒருவரை புறக்கணிப்பது என்பதை அவரை தொலைவில் நிறுத்துவது மட்டுமல்ல, அவருடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, அவர் செய்யும் முயற்சிகளை கவனிக்காமல் கடந்து செல்வது, அவர் இருக்கும் மதிப்பை உணராமல் பழகுவது. இதுதான் ஒரு மனிதரின் மனதில் மெதுவாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும். பல நேரங்களில் நமக்கு உண்மையாக இருப்பவர்கள் அருகில் இருக்கும்போது அவர்களின் அருமை தெரியாது. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் இருப்பார்கள் என்ற ஒரு தவறான நம்பிக்கை உருவாகிவிடும். அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள், நம்மை மன்னிப்பார்கள், எப்போதும் நம்முடன் இருப்பார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு தேவையான மரியாதையை கொடுக்க மறந்து விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அந்த மனிதர் முன்பு போல இல்லாமல் மாறும்போதுதான் சில உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும். முன்பு தினமும் பேச முயன்றவர் இப்போது அமைதியாகிவிட்டார். முன்பு நம்முடைய சிறிய விஷயங்களையும் கவனித்தவர் இப்போது தூரமாகிவிட்டார். முன்பு நம்முடைய மகிழ்ச்சிக்காக முயன்றவர் இப்போது தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் கவனிக்கிறார். அந்த மாற்றம் திடீரென உருவானது அல்ல, பல நாட்கள் சேர்ந்து வந்த உணர்வுகளின் விளைவு. ஒருவர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் போது அவருக்குள் ஒரு கேள்வி உருவாகும். என்னுடைய இருப்பு உண்மையில் இங்கே தேவையா? இந்த கேள்விக்கான பதில் கிடைக்காத போது ஒரு மனிதர் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்வார். பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். ஒருவரின் அன்பை அவர்களுடைய பலவீனம் என்று நினைக்கிறார்கள். ஒருவர் அதிகமாக கவலைப்படுகிறார் என்றால் அவர் எப்போதும் அப்படியே இருப்பார் என்று நினைக்கிறார்கள். ஒருவர் அதிகமாக விட்டு கொடுக்கிறார் என்றால் அதை மதிப்பில்லாத ஒன்றாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அதிகமாக அக்கறை காட்டுபவர்கள் எப்போதும் பலவீனமானவர்கள் அல்ல. அவர்கள் உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் மனிதர்கள். அவர்களின் அமைதியின் பின்னால் பல புரியாத வழிகள் இருக்கலாம். ஒரு மனிதர் தொடர்ந்து கவனிக்கப்படாமல் இருந்தால் ஒரு நாள் அவர் தன்னை நிரூபிப்பதை நிறுத்திவிடுவார். ஏனென்றால் உண்மையான மதிப்பை கேட்டு பெற முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுதான் புறக்கணித்தவர்கள் பின்னால் உணரும் மிகப்பெரிய இழப்பு. அவர் இழப்பது ஒரு மனிதரை மட்டுமல்ல, தங்களை புரிந்து கொண்ட ஒரு மனதை இழக்கிறார்கள். தங்கள் குறைகளை கூட ஏற்றுக்கொண்ட ஒருவரை இழக்கிறார்கள். உலகம் முழுவதும் எதிராக இருந்தாலும் தங்களுக்காக நின்ற ஒருவரை இழக்கிறார்கள். சில மனிதர்களின் அருமை அவர்கள் அருகில் இருக்கும்போது தெரியாது. அவர்கள் இல்லாத இடத்தில் உருவாகும் வெற்றிடம்தான் அவர்களின் மதிப்பை உணர வைக்கும். ஒரு வீட்டில் எப்போதும் இருக்கும் ஒரு பொருளின் மதிப்பு பலருக்கு தெரியாது. அது காணாமல் போன பிறகுதான் அதன் தேவை புரியும். அதே போல சில மனிதர்களின் மதிப்பும் அவர்கள் வாழ்க்கையில் இல்லாத போதுதான் உணரப்படுகிறது. ஆனால் அந்த உணர்வு வரும் நேரம் மிகவும் முக்கியமானது. சில நேரங்களில் புரிதல் வரும்போது பழைய நிலைக்கு திரும்ப முடியாத அளவுக்கு காலம் கடந்து விட்டிருக்கும். ஒருவரை இழப்பது என்பது அவர்கள் வேறு ஒருவரிடம் சென்று விட்டார்கள் என்பதல்ல. சில நேரங்களில் அவர்கள் தங்களுடைய மன அமைதியை தேடி சென்றிருக்கலாம். அவர்கள் இனி யாரிடமும் தங்களை நிரூபிக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கலாம். புறக்கணிப்பின் வழி என்னவென்றால் அது ஒரே நாளில் ஏற்படுவதில்லை. சிறிய சிறிய தருணங்களில் அது உருவாகிறது. ஒரு செய்திக்கு பதில் கிடைக்காதது, ஒரு உணர்வுக்கு முக்கியத்துவம் கிடைக்காதது, ஒரு முயற்சி கவனிக்கப்படாதது, ஒரு அன்பு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுவது, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மனிதரின் மனதில் ஒரு முடிவை உருவாக்கும். இனி என்னை நான் மதிக்க வேண்டும். அந்த முடிவுக்கு பிறகு அவர்கள் மாறுவார்கள். ஆனால் அந்த மாற்றம் கோபத்தால் வந்தது அல்ல, அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடத்தால் வந்தது. ஒருவரை இழந்த பிறகுதான் அவர்களின் மதிப்பு புரியக்கூடாது. அவர்கள் அருகில் இருக்கும்போதே அவர்களின் உண்மையை உணர வேண்டும். ஏனென்றால் சில மனிதர்கள் மீண்டும் கிடைக்கலாம், ஆனால் சிலரின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. வாழ்க்கையில் பணம், பதவி, புகழ் எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் உண்மையாக நம்மை புரிந்து கொள்ளும் ஒரு மனிதரை பெறுவது மிகவும் அரிது. அதனால் உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர்களை ஒருபோதும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். அவர்களின் அமைதியை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஒரு நல்ல மனிதர் விலகும் முன் பலமுறை மனதிற்குள் விடை பெற்றிருப்பார். காலம் செல்ல செல்ல சில உண்மைகள் மனிதர்களுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கும்.
ஒருவரின் அருகில் இருக்கும்போது கவனிக்காத விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இல்லாத போது அதிகமாக நினைவுக்கு வரும். அந்த நேரத்தில்தான் சிலர் உணர்வார்கள், தாங்கள் இழந்தது ஒரு சாதாரண மனிதரை அல்ல, தங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அரிய உறவை என்று. புறக்கணித்தவர்கள் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை தாமதமாக புரிந்து கொள்வார்கள். ஒருவரின் இருப்பை எளிதாக எடுத்துக்கொள்வது அந்த மனிதரின் மதிப்பை குறைக்காது. ஆனால் அவர்களை இழந்த பிறகு அந்த மதிப்பை உணர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். ஒரு மனிதர் நம்முடன் இருக்கும்போது அவர் செய்யும் சிறிய விஷயங்கள் பெரிதாக தெரியாது. நம்முடைய மனநிலையை கவனிப்பது, நம்முடைய வார்த்தைகளை நினைவில் வைத்திருப்பது, நம்முடைய பிரச்சனைகளில் துணையாக நிற்பது, இவை அனைத்தும் அப்போது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அந்த ஆதரவு இல்லாத ஒரு நாள் வந்தால் அந்த சிறிய விஷயங்களின் உண்மையான அர்த்தம் புரியும். வாழ்க்கையில் சில மனிதர்கள் நமக்கு வசதியாக இருக்கும்போது மட்டும் தேவைப்படுபவர்கள் அல்ல. அவர்கள் நம்முடைய நல்ல நேரங்களிலும் கடினமான நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களின் மதிப்பை உணராமல் இருப்பது வாழ்க்கை தரும் மிகப்பெரிய இழப்புகளில் ஒன்றாக மாறிவிடும். சிலர் ஒரு மனிதரை இழந்த பிறகும் அவரை போல வேறு ஒருவர் கிடைத்து விடுவார் என்று நினைப்பார்கள். ஆனால் காலம் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒருவரின் அன்பு, பொறுமை, புரிதல், உண்மைத்தன்மை போன்றவற்றை மற்றொருவரிடம் தேடினாலும் அதே வடிவில் கிடைப்பது மிகவும் அரிது. அதனால்தான் சில இழப்புகள் வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். ஒரு காலத்தில் நம்மை தேடிய ஒருவர் இன்று நம்மை தேடவில்லை என்றால் அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம். அவர்களுக்கு இனி அக்கறை இல்லை என்பதற்காக மட்டுமல்ல. ஒருவேளை அவர்கள் தங்களுடைய மதிப்பை புரிந்து கொண்டிருக்கலாம். தங்களை தொடர்ந்து நிரூபிக்க வேண்டிய இடத்திலிருந்து விலகி இருக்கலாம். ஒருவரின் பொறுமையை சோதித்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை வரும். அந்த எல்லையை கடந்த பிறகு வார்த்தைகள் குறையும், விளக்கங்கள் நிற்கும், எதிர்பார்ப்புகள் குறையும். அதுதான் பல உறவுகளில் ஏற்படும் அமைதியான மாற்றம். வாழ்க்கையில் சில மனிதர்கள் மீண்டும் வரலாம், சில உறவுகள் மீண்டும் தொடங்கலாம். ஆனால் முன்பு இருந்த அதே நம்பிக்கையும் அதே உணர்வும் அதே மனதின் இடமும் மீண்டும் கிடைப்பது எளிதல்ல. அதனால் யாராவது இன்று உங்கள் மதிப்பை உணராமல் இருக்கலாம். உங்கள் அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் முயற்சிகளை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதனால் நீங்கள் குறைவானவர் ஆகிவிட மாட்டீர்கள். ஒரு நாள் காலம் அவர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லும். சில மனிதர்கள் வாழ்க்கையில் கிடைப்பது ஒரு வாய்ப்பு, அவர்களை மதிக்காமல் இழப்பது ஒரு முடிவு. ஆனால் அந்த முடிவின் அர்த்தத்தை உணர்வது பல நேரங்களில் மிகவும் தாமதமாகிவிடும். அதுவரை உங்கள் மனதை குறைத்து நினைக்காதீர்கள். உங்களை மதிக்கும் இடத்தை தேர்ந்தெடுங்கள். உங்கள் அன்பை புரிந்து கொள்ளும் மனிதர்களிடம் அதை பகிருங்கள். ஏனென்றால் உங்கள் மதிப்பை உணராதவர்களை மாற்ற முயற்சிப்பதை விட உங்கள் மதிப்பை உணரும் வாழ்க்கையை உருவாக்குவதுதான் மிகப்பெரிய வெற்றி. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.